ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் வந்து சீஸ் சப்பாத்தி தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். கோதுமை எப்போதும் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு குட்டி குட்டி ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டு எப்பொழுதும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி சீஸ் வந்து ஸ்லைஸ் இருக்கும்ல, அந்த ஸ்லைஸ் எடுத்து ஒரு ஸ்லைஸ் வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டு நான் வந்து பிள்ளைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு அதை வந்து நாலாக வந்து மடித்து தோசைக்கல்லில் வந்து நல்லா நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீஸ் சப்பாத்தி, சீஸ் பராத்தா எல்லாமே வந்து ரெடி. இது வந்து உண்மையுமே சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் வந்து சீஸ் வந்து இந்த நம்ம துருவியும் சேர்க்கலாம், துருவி சேர்த்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நான் வந்து ஸ்லைஸாக வாங்கினனால வந்து ஸ்லைஸ் வச்சு கொடுத்தேன். நல்லா வந்து நல்லா வெந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக க்ரீமியாக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.